12th chemistry lesson number 1 metallurgy next important topic zone refining method. இது ஒரு 5 mark question கேட்கலாம். இதில் பிரின்சிபல் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, கண்டிஷன் என்ன, எக்ஸ்பிளனேஷன் இப்படி எழுதணும்னாலே நம்ம 5 out of 5 வாங்கிடலாம். பிரின்சிபல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா 1 mark கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பாரு, சிலிக்கான் SI, ஜெர்மானியம் GE, கேலியம் GA. இதை எழுதணும்னா இன்னொரு மார்க் கொடுத்துருவாங்க. சம்டைம் கண்டிஷனுக்கு ஒரு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது. கண்டிஷன் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் இன் அன் இனட் கேஸ் அட்மாஸ்பியர். ஒய் அப்படின்னு கேட்டால் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் அப்படின்றது தான். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்து அதில் சென்டரில் அந்த இம்பியூர் மெட்டலில் ராடு ஃபார்மில் எடுத்திருக்காங்க. அதில் ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஸோ அதை அந்த இடத்துல வந்து இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர்னு கொடுத்துருக்கோம். எதனாலனா ஸோ மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது, டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷனுக்காக. சரி, எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எழுதிடலாம் ஈஸியாக. ஸோ இம்பியூர் மெட்டல் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் ராட், தென் த இம்பியூர் மெட்டல் இஸ் ஹீட்டட் யூஸிங் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். ஸோ அந்த ஹீட்டரை நம்ம மூவ் பண்ணோம்னா அந்த இது பியூர் மெட்டல் சாலிடிஃபை ஆகும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து மூவ் ஆகும். எங்கே, அந்த மால்டன் ஜோனுக்கு மூவ் ஆகும் அப்படின்றது எழுதிடலாம். இதை ரிப்பீட் பண்ணுறோம் திரும்ப திரும்ப அப்படின்னு எழுதுனீங்கன்னா, ஸோ ரிப்பீட் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட் விச் இஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபைனலி இம்ப்யூரிட்டிஸ் கலெக்ட் அட் ஒன் எண்ட் ஆஃப் தி ராட் விச் இஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நீக்கி ரிமூவ் பண்ணி போயிடும். நல்லா படிங்க.